ஹலோ கைஸ், இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட நருட்டோ டிராயிங் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நார்மலான ஒரு A4 சைஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ பேப்பரோட சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து கையாலையும் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ஜஸ்ட் ரஃபாக வந்து கையிலே வரைஞ்சிக்கிறேன். வரைகிற சர்க்கிள்ஸ் இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான். இப்போ சர்க்கிளுக்கு சென்டரில் வந்து ப்ளஸ் சிம்பிளில் இது மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து ஒரு லைனும் அதுக்கு முக்கால் பாகத்துக்கு கீழே இது மாதிரி ஒரு லைனும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ சர்க்கிளை தாண்டி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபேஸ் வரைய போகிறோம். நம்ம இந்த 2 லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்துல தான் கண் வரைய போகிறோம். ஸோ வந்து அதை வந்து கண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது அந்த கண் வரக்கூடிய 2 இடமும் சேமாக இருக்கணும், அதே மாதிரி அதோட சென்டர் பீஸும் சேமாக இருக்கணும். இது எல்லாமே நான் கையில் தான் வரைகிறேன், எதுவுமே மெஷர்மெண்ட் எல்லாம் நான் எடுக்கல. ஸோ வந்து லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனை வந்துட்டு அந்த சென்டர் லைன் கூட இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம அனிமேஷன் டிராயிங்னால ரொம்ப கர்வாலாம் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து காது வரைகிறதுக்கு அந்த கண்ணோட ஸ்டார்டிங் லைன் இருக்கு இல்லையா, அதாவது சென்டர் லைன், சர்க்கிளோட சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளோட எங்கே முடியுதோ நான் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட முடிகிற அளவுக்கு அந்த காதோட லென்த் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ உள்ளக்க டீட்டெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ ரைட் சைடில் வரைகிற அதே அளவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி அந்த லென்த்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கையாலே மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது அது மாதிரி இல்லாத மாதிரி கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஐலைனுக்கு கொஞ்சம் மேலே வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இது எதுக்குன்னா, அவங்க வந்து நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்ததுல ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த ஷோ பார்த்தது கிடையாது. ஸோ பேண்ட் மாதிரி போட்டு அது சென்டரில் வந்து அவங்க லோகோ இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த பேண்டுக்கு மேலே வந்து அந்த ஹேர் தெரிகிற மாதிரி வரைய போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இதெல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது, என்னன்னு தெரியலையே, மேபி ஏதோ கேப் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இது ஹேர் அப்படின்னு தெரிஞ்சு. அதனால் இது ரொம்பவே சிம்பிள். சின்ன சின்ன லைனாக இது மாதிரி கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ரைட் சைடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வரைங்க. அதாவது ரெண்டுமே பேரலாக வரைங்க, ஒரே டேரக்ஷனில் வரையாமல் வரைகிறப்போ உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம கண் வரைகிறதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அது உள்ளக்க மட்டுமே வர மாதிரி அந்த கண் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு வரைஞ்சிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரியலிஸ்டிக் இல்லைங்கிறதுனால ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன லைன்ஸை யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். அதே மாதிரி மூக்கும் வாய்ப்பகுதியும் ரொம்பவே ஈஸி, சும்மா சிம்பிளான லைன்ஸ் தான் இருக்கும். அனிமேஷனில் இதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்படியே பார்த்து பார்த்து வரையணுங்கிற அவசியம் கிடையாது. முன்ன பின்ன போனால் கூட கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். நம்ம வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நான் லைட் பென்சிலை யூஸ் பண்ணி தான் வரைகிறேன், அதாவது பி பென்சில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலான பென்சிலை யூஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி லைட் பென்சிலை யூஸ் பண்ணி வரைகிறப்ப தான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பேண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நான் லோகோலாம் வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த புருவம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா பேண்டில் பாதியிலே கவர் ஆகிற மாதிரி இருக்கனால அந்த பாதி மட்டும் தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி தலைவர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த சுருக்கம் காமிக்கிறதுக்காக அந்த புருவத்துக்கு கீழே வந்து 2 லைன் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்ட சில வீரத்தழும்புகள்லாம் இருந்தது, சில கீரல் மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இங்கே நான் வரைஞ்சிருக்க மாதிரி அதே மாதிரி காப்பி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்து வரைஞ்சிட்டு இந்த ஹேரோட பேலன்ஸ் கீழே தெரியும் இல்லையா, அது வந்து காதிலிருந்து அந்த கழுத்துக்கிட்ட ஜாயின் பண்ணுற மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ் வரைகிறதுக்கு இந்த சின்னலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாலோவாக ஸ்வெட்டர் டைப்பில் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட் நான் லைட் பெயிண்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த கழுத்தை சுற்றி லைட்டாக ஹாலோ மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக சென்டரில் வந்து ஜிப் வச்ச மாதிரி இருக்கிறதுக்காக சென்டரில் இது மாதிரி 2 லைனும், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன வளைவுகளாக இருக்க மாதிரி இந்த துணியோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன வளைவுகளாக வரைஞ்சிக்கிறோம். அவுட்லைன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுலாம் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து வெறும் பிளாக் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணுறதுனா கூட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் பென்சிலை யூஸ் பண்ணி லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடங்களில் ஓரங்களில் இது மாதிரி சில இடங்களை மட்டும் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஷேட் பண்ணுறப்போ வந்து பென்சிலை லைட்டாக சாய்ச்சி வச்சு ஷேட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸாக ஷேட் பண்ண வேணாம், லைட்டாக சாய்ச்சி மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணதுக்கப்புறம் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிளெண்டிங் ஸ்டெம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மேக்கப் ப்ரஷ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இது மாதிரி நம்ம ஷேட் பண்ண இடங்களை மட்டும் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணுறப்ப அது வந்து ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த டிராயிங். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த டிராயிங் எடுத்தாலும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வரைகிறப்ப எல்லாராலையும் வரைய முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கு டிராயிங் நருட்டோலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.